அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்துல ஜனவரி மாதமும் பிப்ரவரி மாதமும் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறது அந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஜனவரி மாதம் 2026 சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதிரில பிளானட்டரி போர்ஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகமும் 5ஆம் இடம் 6ஆம் இடம் இந்த 2 ஸ்தானத்துல தான் இந்த மாதம் ஃபுல்லா டிராவல் பண்ண இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 5ஆம் இடத்துல, செகண்ட் ஹாஃப்ல 6ஆம் இடத்துல. நம்முடைய ராசிநாதன் இந்த மாதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா டிராவல் பண்றாரு. குரு பார்வையில வந்துடுறாரு. புதனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்காங்க. ரொம்ப சிறப்பு. பரிவர்த்தனை யோகம் மிக அற்புதமா வேலை செய்யும். அதையும் பார்த்தோன்னா யோகாதிபதிகள்லாம் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. ராசிநாதன் சூரியனோட 2-11க்கு அதிபதியாகிய புதன் இருக்காரு. அதே போல 3-10க்கு அதிபதியாகிய சுக்கிரன் இருக்காரு. மேலும் 4-9க்கு அதிபதியாகிய யோகாதிபதியாக நமக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானும் சூரியனோட இணைஞ்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஃபேவரான ஒரு அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் 15 நாள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். ஏன்னா குருவோட பார்வையில வேற இருக்காங்க. குரு அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும் அவர் பஞ்சமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்றாரு. எனவே குருவுடைய பார்வையில 5ஆம் இடத்துல நம்முடைய ராசிநாதன், யோகாதிபதிகள், தனாதிபதிகள் எல்லாம் சிறப்பா வலிமையா இருக்காங்க. சோ இதை நான் ஒரு பாசிட்டிவான ஒரு மந்த் நான் பாக்குறேன் சிம்மத்துக்கு. இப்போ டாபிக் வைஸா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். முதலாவதா உத்தியோகம், தொழில். இதுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு சிம்மத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரான டைம் பீரியட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஃபேவரா தான் இருக்கு. ஏன்னா யோகாதிபதிகள்லாம் 6ஆம் இடத்துல தான் டிராவல் பண்ண போறாங்க. பிளஸ் பஞ்சம ஸ்தானத்திலையும் டிராவல் பண்றாங்க. நிறைய அலைச்சல் இருக்கும். உத்தியோக சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உருவாகும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 14ஆம் தேதிக்கு பிறகு உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றம் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நிறைய அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்துல ஒரு இடத்துல இன்னொரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். மேல் அதிகாரிகளால இருந்து வந்த தொந்தரவு, சக ஊழியர்களோட இருந்து வந்த கருத்து போராட்டம் இதெல்லாம் சரியாகும். சிம்ம ராசிக்கு உத்தியோகத்துல ஏற்றம், உத்தியோகத்துல ஒரு மாற்றம். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தோட பிகினிங்லேயே பார்த்தோன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும். ரொம்ப நாளா உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு உத்தியோகத்தை ட்ரை பண்ண போறீங்கன்னா அந்த ஜனவரி மந்த் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் பீரியட். ஸோ இந்த மாதத்துல ஒரு உத்தியோகத்தை ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும். நல்ல வேலையை கிடைச்சிடும். அஷ்டம சனி மட்டும் கொஞ்சம் எல்லாத்துலயும் முயற்சி தடையை கொடுக்கும். உங்களை நீங்களே புஷ் பண்ணி நகர்த்திக்கணும். கான்பிடன்ட் லெவல் கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது அஷ்டம சனி டிஃபால்ட்டா கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல ராசிநாதன் வலிமையா இருக்காரு. ராசிநாதன் குருவோட வீட்டுல இருக்காரு. பிளஸ் குருவோட பார்வையில இருக்காரு. யோகாதிபதிகளோட எல்லாம் இணைஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. எனவே இந்த மாதத்துல நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆயிடும். உத்தியோகத்துல ஏற்றம், முன்னேற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மாற்றம் இதெல்லாம் ஃபேவரா இருக்கு. இதை நான் சிம்மத்துக்கு நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த தொழில்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. சனியுடைய பார்வை 10ல. தொழில்ல ஒரு மாதிரி சிரம அமைப்பு இருக்கும். ஆனா இந்த மாதத்துல இந்த ஜனவரி மந்த்ல உங்களுக்கு எதுவும் பெருசா டவுனா இல்ல. இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரா அப்படியே அழகா அழைச்சிட்டு வந்துடும். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மந்த் உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காது. பிசினஸ்ல ஓரளவுக்கு ஏற்றம், நல்ல தன லாபம், நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதத்துல உங்களுடைய வியாபாரம் சிறப்பா போகும். எனவே பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த ட்ரபிளும் இல்ல. ஆனா அஷ்டம சனி நடக்குது. ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எதுலையும் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணி எதுலையும் லாக் ஆயிட வேண்டாம். இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த சிந்தனை எல்லாம் வரும். ஏன்னா 10ஆம் அதிபதி ராசிநாதனோட இணைஞ்சிட்டாரு. எனவே தொழில் சார்ந்த சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு அதிகமா வரும். ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிளான டைம் பீரியட் இல்ல. ஆல்ரெடி நீ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அதை மூவ் ஆன் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கு. புதுசா நான் தொழில் தொடங்குறேன், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னாக்கா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதான்னு பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. வெறும் கோச்சாரத்தை வச்சு நீங்க ஒரு பிசினஸ் பிளான் எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப கோச்சார ரீதியா இந்த மாதம் மட்டும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. இருந்தாலும் அஷ்டம சனி, சனியுடைய பார்வை 10ல. தொழில கொஞ்சம் சுமை அமைப்பு, வருத்த அமைப்பு இருக்கும். ஆனா அது இந்த மாதத்துல மேஜரா உங்களுக்கு ட்ரபிள கொடுத்துறாது. எனவே தொழிலுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன லாபத்துல பெருசா தடை இருக்காது. பண வரவு கணிசமா இருக்கும். உங்களுடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை வரும். கடன் வாங்குற அந்த சிந்தனை வரும். கடன் வாங்கி சுபமாற்றம் பண்ணுவோம், கடன் வாங்கி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கும். ஏன்னா 6ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுது. ராசிநாதன் 6க்கு போனா கடன் சிந்தனை. கடன் வாங்கலாமா, கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணுவோமா, அல்லது ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி எப்படி முடிக்கிறது, அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி எல்லாம் இப்போ மைண்ட்ல போயிட்டு இருக்கும். இந்த ஜனவரி மந்த் பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது, கடன் கொடுக்கிறது ரெண்டையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபேவரா இருக்கு. தனலாபம் சிறப்பா இருக்கு. 2 குடையவரோட
ராசிநாதன் இணைஞ்சே மேக்சிமம் டிராவல் பண்றாரு. புதனோட இணைஞ்சுதான் சூரியன் மேக்சிமம் இந்த மாதத்துல அதிக நாள் டிராவல் பண்றாரு. எனவே பணம் சார்ந்த சிந்தனை எழுச்சி பெற ஆரம்பிக்கும். பணத்தை அதிகமா நம்ம கெயின் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் பிறக்கும். பணத்தின் அருமை இப்ப நிறைய பேருக்கு புரிய வரும். கடன் வாங்கி எதுலயும் லாக் ஆயிட வேண்டாம். சோ அது மட்டும் கொஞ்சம் சேஃபா இருங்க. மற்றபடி இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா ஏற்றம் உண்டு. பொருளாதாரத்துல ஒரு சுப மாற்றம் உண்டு. நினைச்சதை செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும். அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல முதல் 15 நாள் ஃபேமிலி ரீதியா எந்த ட்ரபிளும் இல்லை. என்னதான் சனியுடைய பார்வை 2ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கு எதுவும் ட்ரபிள் கொடுத்துறாது. குடும்ப வாழ்க்கையில இருந்த குழப்பம் குளறுபடிலாம் குறையும். குடும்ப உறுப்பினரோட இருந்து வந்த கருத்து போராட்டம் குறையும். குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். குடும்பம் சார்ந்த வகையில இருந்த கடுமையான விரை செலவுகள்லாம் குறையும். இந்த மாதத்துல செலவே நிகழ்ந்தாலும் அது சுப விரை செலவா இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அதிகமான கவலை அது இந்த மாதத்துல மேக்சிமம் குறைஞ்சிரும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். இருந்தாலும் சனி பார்வை 2ல இருக்கிறதுனால பேச்சுல கவனமா இருக்கணும். வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. செவ்வாயோட புதன் இணைஞ்சிருக்காரு. நல்ல வார்த்தைகள்ல கொஞ்சம் காரசாரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் இது இந்த மாதம் உங்களுக்கு எதுவும் எந்த வகையிலையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துறாது. சனி பார்வை 2ல இருக்கிறதுனால வார்த்தைகளை மட்டும் யோசிச்சு பேசுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த மாதத்துல குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம் உண்டு. குடும்பத்துல ஒரு நல்ல ஏற்றம் உண்டு. குடும்பத்துல சுப விசேஷம் சுப மாற்றம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். ஏன்னா புதனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்புல இருக்காங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மாதத்துல சுப பேச்சுவார்த்தைகள், குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி, இதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு. எனவே ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி மாற்றம், மன நிறைவு, மன நிம்மதி டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 1 and 7ல ராகு கேது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண தடை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேவரா இருக்கா அப்படின்னா திருமண முயற்சிகள் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. பஞ்சம ஸ்தானம் வலுத்திருக்கு அப்படிங்கிறதுனால திருமண முயற்சிகளை பண்ணலாம். முயற்சி ஸ்தானம் வலிமையா இருக்கு. ஆனா ராகு 7ல இருக்கக்கூடிய ராகு குழப்பத்தையும் தடையும் கொடுக்கும். 7ஆம் அதிபதி 8ல திருமண முயற்சி தொடர முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி தாமத அமைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியே நெருங்கி வர மாதிரி வருவாங்க, டக்குன்னு கைண்டிட்டு போயிடுவாங்க. இந்த வரன் அமைகிறதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கும். பொருத்தம் இல்லாத வரன் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மேட்சஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ணிக்கோங்க. நல்ல பொருத்தமான ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு. ஏன்னா 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது மேக்சிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை பண்ணலாம். திருமண முயற்சிகளை சுப செய்தி உண்டு. ஆனா தடை தாமதத்தோட சில குழப்பங்களுக்கு பிறகு அது கிடைக்கும். ஆனா கிடைக்கும். அதனால முயற்சிகளை செய்யலாம். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த என்டையர் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு 7 கூடியவர் 8ல. வாழ்க்கை துணையால தனலாபம் உண்டு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் சற்று கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல குழந்தை பாகியத்துல சுப செய்தி உண்டு. ரொம்ப நாளா குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா இந்த ஜனவரில முதல் 15 நாள்ல சுப செய்தியை எதிர்பார்க்கலாம். அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. எனவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்தி கண்டிப்பா உண்டு. அடுத்தது நம்ம பாக்குறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். பிள்ளைகள் சார்ந்த சிந்தனை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது டிசம்பர்ல ஒரு 14ஆம் தேதியில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த ஜனவரில ஒரு 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா செய்யலாம். அந்த முயற்சி இந்த மாதத்துல நல்ல பாசிட்டிவா இருக்கு. பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப விரைய செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதத்துல பண்ணலாம். அதுக்கு இது ஃபேவரா இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருக்கக்கூடிய கவலை, கலக்கம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதுவும் நான் இது பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு, பிள்ளைகளுடைய ஆறுதல் அதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல பிள்ளைகளோடு ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனை இதெல்லாம் முடிவுக்கு வரும். பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் குளறுபடிலாம் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்துல பிள்ளைகளை நினைச்சு கொஞ்சம் பெருமைப்படுறது, பிள்ளைகளை நினைச்சு கொஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறது. சோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்துல கிடைக்கும். பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம், உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். சோ இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல காதல் உறவு சார்ந்த வகையில பெருசா எதுவும் குழப்பம் இல்ல. பார்ட்னரோட கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் இருக்கு. காதல் உறவுல ஒரு இனிமை, மகிழ்ச்சி, காதல் உறவுல இருக்கிற குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தி. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு அளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். தேவையில்லாத கெட்ட பேர் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா
ஆனா இந்த மாதத்துல மேஜரா எதுவும் ட்ரபிளா இல்ல. காதல் உறவு ஒரு இனிமையை தான் கொடுக்குது, இது மன கஷ்டத்தை கொடுக்கல. அடுத்தது நம்ம பாக்குறது குலதெய்வ வழிபாடு, அதே போல பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்துல இருக்கிற வில்லங்கம் இந்த மாதத்துல குறையும். இருந்தாலும் சனியுடைய பார்வை நமக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குறை அமைப்பு இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இது போல கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். ஆனா இந்த மாதத்துல எதுவும் மேஜரா ட்ரிபிளா இருக்காது. பூர்வீகத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, வில்லங்கம் இருக்குனாக்கா அது இந்த மாதத்துல உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. இந்த மாதத்தை ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஃபேவரா எடுத்துட்டு போயிடும். அடுத்த குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்துல சிறப்பா மேற்கொள்வீங்க. குலதெய்வம் சார்ந்த வகையில இருந்த தடை, தாமதம், தடுமாற்றம் இதெல்லாம் இந்த மாதத்துல குறையும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு இந்த ஜனவரி மாதத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜனவரி மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் அவர் வந்து ரொம்ப ஃபேவரா பஞ்சம ஸ்தானத்துல இருக்காரு. அப்புறம் 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஸோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஏற்றம், முன்னேற்றம், கல்வியில ஒரு ஆர்வம், படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இதெல்லாம் சிறப்பா கிடைக்கும். அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் சோர்வான அமைப்பு இருக்கும். அதுக்கு உடலும் மனமும் ஒத்துழைப்பு கொடுக்காது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதத்துல மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. மைண்டை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க. ஓவர் திங்கிங்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டைத்துக்கு சாப்பிடுங்க, டைத்துக்கு தூங்குங்க. ஸ்டடி டைம்ல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அலட்சியம் இல்லாம இருந்தாலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் நிலவும். டே கொஞ்சம் பரபரப்பா படிக்கிறது, பரபரப்பா ஒரு மாற்றம் பண்றது, நிறைய சுமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா சமாளிப்பீங்க. ஒரு மாதிரி பரபரப்பா இந்த மாதம் அழகா ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடியும். எதுவும் ட்ரபிளா இல்ல. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கல்வியில கவனம் எடுத்துக்கணும். அலட்சியம் இல்லாம இருந்தாலே உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அலட்சிய போக்கு இல்லாம அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலே அது உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான பலன்களை கொடுத்துரும். அடுத்தது இல்லத்தரசிகள். பெண்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ம கேது போயிட்டு இருக்கு. மென்டலி சம பிரஷர்ல இருப்பாங்க. ஆனா இந்த மாதத்துல குடும்பத்தால ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். பெண்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். குடும்பத்துல ஏதாச்சும் சுப மாற்றங்கள் நிகழும். சுப பேச்சுவார்த்தைகள் சார்ந்து பேச ஆரம்பிப்பீங்க. பண ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றம், கவலை, குழப்பம் அதெல்லாம் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் குறையும். அதுவும் வந்து ஒரு ஃபேவரா இருக்கு. அதே போல வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு மனதில் இருந்த அந்த ஆசைகள் இந்த மாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேற ஆரம்பிக்கும். நீங்க மனசுல ஆசைப்பட்டு வச்சிருந்த விஷயத்தை இந்த மாதத்துல செயல்படுத்துறது முயற்சி பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அதே போல இந்த மாதத்துல பெண்கள் வந்து பார்த்தோன்னா இந்த வயிறு சம்பந்தமான உபாதைகளால பாதிக்கப்படலாம். அதனால உங்களுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அது மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துட்டா போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. நினைச்சதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த ஜனவரி மாதத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் குறையும். இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஒரு அமைப்பா சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம். தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, கண்டகர் ராகு போயிட்டு இருக்கு, ஜென்மத்துல கேது. இது வந்து மனதையும் கெடுக்கும், உடலையும் கெடுக்கும். இந்த மாதத்துல வந்து சூரியன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் அன்ஃபேவரா போறாரு. எனவே ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வார்னிங் பாயிண்ட் இந்த மந்த்ல ஹெல்த் மட்டும். தேக ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, டைத்துக்கு சாப்பிடுங்க. அஷ்டம சனி எல்லாத்தையும் தாமதப்படுத்தும். நேரம் கடந்து எழுந்திருக்கிறது, நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, அப்படியே எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடும். இல்ல டைத்துக்கு சாப்பிடுங்க, டைத்துக்கு தூங்குங்க. உங்களுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. கவலை உணர்வு அதிகரிக்கும். மனசுல அடையாளம் புரியாத கவலை வந்துடும். இந்த கவலை உணர்வாலேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து டைத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. நல்ல உணவு கிடைச்சாலும் அது சாப்பிட தோணாது. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும். அடுத்தது நம்ம பாக்குறது வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹோம்மேடு ஃபுட்டா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் பீரியட் வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும். வெளியில சாப்பிட்றது ஒத்துக்காம அது ஒரு மாதிரி ட்ரபிள கொடுத்துருது. அதனால வெளியிடங்கள் அதிகமா சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். தலைப்பகுதிகளில் அடிபடாம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓவரா யோசிக்கிறத குறைச்சிக்கணும். இந்த மாதத்துல வந்து ஓவரா யோசிக்கிற தன்மை 15ஆம் தேதிக்கு பிறகு வரும். எனவே இந்த மாதத்துல ஓவரா யோசிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம். ஸோ அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அஷ்டம சனியில வாரம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுறது ரொம்ப நல்லது. மேலும் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். இந்த பகுதிகளில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு போகலாம். ஒரு சிலருக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிப்பு நோய் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பிரைவேட் பார்ட்டிகிட்ட வரலாம். அதனால அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு சளி தொந்தரவு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபீவர் வருது. இந்த ஃபீவர் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரே லாங் டேர்முக்கு அப்படி இழுத்துட்டு போயிடும். அதனால இந்த ஜனவரியில 15ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கணும். ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன்
பண்ணுங்க. தியானத்தோட தான் தினத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நீங்க கோவில் குளத்துக்கு போறீங்களோ இல்லையோ தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு பெஸ்ட் ரெமடி. அதே போல அஷ்டம சனி நடக்கிறதுனால நிறைய தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய உணவு தானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. வயதுல மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் அதை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய துப்புரவாளர்கள், தூய்மை பணி செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. அதுலயும் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. மற்றபடி உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு, முக்கியமா குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு. அதே போல வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமை காகத்திற்கு உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது. தினந்தோறும் வைக்கலாம், ஆனா சனிக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் பண்ணும்போது இந்த அஷ்டம சனியுடைய தாக்கங்கள்லாம் குறையும். அதிகமான சிந்தனை குழப்பம் இருக்குனாக்கா விநாயகரை வழிபட்டு தினமும் காலையில விநாயகரை வழிபட்டு விநாயகருக்கு செய்ய வேண்டிய அந்த தோப்பு காரணம்லாம் சரியா போடும்போது சிந்தனையில் இருக்கக்கூடிய கடுமையான குழப்பங்கள்லாம் விலகும். இதெல்லாம் கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி இந்த தினங்கள் எல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. அதாவது 23, 24, 25 இந்த தினங்கள்ல புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் தேவையில்லாத அடையாளம் புரியாத மனோபயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் வந்து நீங்கலாம். எனவே இந்த 23, 24, 25ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல பயணிக்கும் போது சற்று கவனமா இருக்கணும். பயணத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். முக்கியமா புதிய முயற்சிகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா அந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஒரு யோகம் நிறைந்த காலம் தான். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். முதல் 15 நாள்ல உங்களுடைய முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம், உங்களுடைய புதிய முயற்சி இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. 15ஆம் தேதிக்கு பிறகு சற்று கவனமா இருக்கணும். குறிப்பா ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா அமையும். வாழ்த்துக்கள். பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம கிளியரா டீடைலா பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்துல சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி பொசிஷன்லாம் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் 6ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல தான் டிராவல் செய்ய போகுது. 6, 7 இந்த காம்பினேஷன்ல தான் டிராவல் பண்ணுது. அதுல வந்து பார்க்கும்போது புதன் பகவான் 3ஆம் தேதியே நமக்கு 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதனை தொடர்ந்து சுக்கிரன் 8ஆம் தேதி 7ஆம் இடத்துல வந்து புதனோட ராகுவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதனை தொடர்ந்து சூரியன் 12ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ஃபைனலா செவ்வாய் மாதத்தோட கடைசியில 6ல உச்சமா இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் 1 and 7ல ராகு கேது, சனி அஷ்டமத்துல, குரு லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு, அதுவும் வக்ரத்துல இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை நம்ம டாபிக் வைஸா கிளியரா பார்க்கலாம். முதலாவதா தொழில் உத்தியோகத்துக்கு இது ஃபேவரா இருக்கா? முதல்ல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும். உத்தியோகத்துல ஒரு சில மாற்றம் இருக்கும், நிறைய பயணம் இருக்கும். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி வரும். முதல் 15 நாள் உத்தியோகம் சார்ந்த வகையில சின்ன சின்ன சுமை அமைப்பு, சின்ன சின்ன மாற்ற அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில தடுமாற்றம் இருக்கும். ஆனா அது எதுவும் பெருசா உங்களை பாதிக்காது. கொஞ்சம் பல்ல கடிச்சு நகர்த்தணும், அவ்வளவுதான். மேல அதிகாரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். இந்த மாதத்துல மேல அதிகாரிகளோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் வரலாம். அதனால மேல அதிகாரிகள் சொல்றதெல்லாம் பெருசுபடுத்திக்காம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இருக்கா அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் டிலே ஆகும். இந்த மாதத்துல அது ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா கிடைக்கும், கொஞ்சம் டிலே ஆகி கிடைக்கும். உத்தியோகம்னு வரும்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரியான ஒரு டைம் பீரியட் இது. கொஞ்சம் பரபரப்பா போகும், கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்றது சிறப்பு. மேனேஜ் பண்ணிடுவோம். ஏன்னா சிம்மம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆளுமை திறன் கொண்ட ஒரு ராசி. ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் டல்லா இருக்கீங்க, அவ்வளவுதானே தவிர எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உத்தியோகத்துல கொஞ்சம் பிரஷர் இருக்கும், ஆனா அதை சமாளிச்சு முன்னேறுவீங்க. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலைகள் எல்லாமே சரியாயிடும். அடுத்து நம்ம தொழில் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதத்துல ஸ்பெசிபிக்கா தொழில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் ரீதியாக எடுக்க வேண்டாம். இந்த மாதம் கம்ப்ளீட்டா கொஞ்சம் டல்லா இருக்கு. அதனால தொழில்ல கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் சிரமம் இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும். அதில் அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் ரீதியாக எடுக்காம இருக்கிறது சிறப்பு. எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க. இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. யோசிச்சு செய்யறது நல்லது. அதனால பிசினஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இது வந்து இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். அடுத்த பொருளாதாரம்
இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கடன் வாங்கி மாற்றம் செய்யறதுக்கான சூழ்நிலை உருவாகும். நிறைய பேருக்கு கடன் சிந்தனை வந்துடும். கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணுவாங்க. இது நெகட்டிவ் இல்ல. கடன் வாங்குறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சுப மாற்றம் பண்ணிடுங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ அது பெஸ்ட். அதே போல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்கல சற்று கவனமா இருக்கணும். யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. இப்ப யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது டக்குன்னு நம்ம கைக்கு திரும்ப வராது. நல்ல கொடுத்தல் வாங்கல சற்று கவனம் இருக்கணும். கடனே வாங்கினாலும் ஹை லெவல்ல வாங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம யோசிக்காம ரொம்ப அதிக வட்டிக்கு உள்ள கடனை வாங்கிடுவோம். அப்புறம் வாங்கிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதை நினைச்சு வருத்தப்படுவோம். அதனால கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தல் வாங்கல் இதில் சற்று கவனமா இருக்கணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கடன் சிந்தனை அதிகமாக வரும். கடனை கட்டி முடிக்கணும், இந்த டாஸ்கை முடிக்கணும், அந்த டாஸ்கை முடிக்கணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பொருளாதார சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பண வரவுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அது 15ஆம் தேதிக்கு பிறகு சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம். அடுத்தது குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2 கூடைய புதன் பகவான் 6ல் டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. 6, 7 இந்த ஸ்தானங்கள்ல தான் டிராவல் பண்றாரு. மாதத்துடைய முதல் 10 நாள் ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். 10ஆம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த வகையில இருக்க குழப்பத்துக்கு ஒரு நிவர்த்தி வந்துடும். இருந்தாலும் அஷ்டம சனி நடக்குது. சனியோட பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு மாதிரி சலசலப்பான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் வர மாதிரியே ஃபீல் ஆகும். வீட்டுக்கு வந்து அந்த மன நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு திருப்தி இல்லாத மனநிலையை அந்த வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் கொடுக்கும். அதனால யாருக்கிட்டையும் அதிகமா வாயை கொடுத்துடாம மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை சகிப்புத்தன்மையோட அனுசரிச்சு போயிடுறது நல்லது. அது வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். குடும்பத்துல சற்று பராமரிப்பு தேவை. இருப்பினும் இந்த மாதத்துல 10ஆம் தேதிக்கு பிறகு ஃபேமிலியில இருக்கிற குறை குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். அடிக்கடி பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டம் குடும்பத்தில் நிலவுற மாதிரி ஃபீல் ஆகும். அடிக்கடி பார்ட்னரோடையோ அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸோடையோ பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டம் வந்துட்டு போகும். சோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கிறது நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. திருமண முயற்சியில பண்ணலாம். இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி பண்ணீங்கன்னா மேக்சிமம் கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தடை அமைப்பு இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. குழப்ப அமைப்பு இருக்கும், மாற்று கருத்து இல்ல. உங்களுக்கு பிடிச்சா உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு பிடிக்காது. குடும்பத்துல ஆளாளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கும். ஆனா முயற்சி பண்ணா பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஏன்னா இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல லக்னாதிபதி போய் அமர்ந்துருவார். அதாவது ராசிநாதன் ஆகிய சூரியன் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்துருவாரு. அதோட யோகாதிபதிகள் எல்லாம் வந்து கன்ஜெக்ஷன் ஆகுறாங்க. சோ அது ரொம்ப நல்லது. எனவே திருமண முயற்சி பண்ணீங்கன்னா அதுல சுப செய்தி உண்டு. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட இந்த மாதத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். வாழ்க்கை துணையோட அதிகமான கருத்து போராட்டம் வந்து நீங்களாம். வாழ்க்கை துணைக்கு அதிகமா கோபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும், அக்கறை எடுத்துக்கணும். அதாவது திருமண வாழ்க்கையில சற்று கவனம் தேவை. வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதுல எல்லாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல முதல் 15 நாள் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாள்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில பெருசா எதுவும் ஃபேவரா தெரியல. இல்ல குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த பிப்ரவரி மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி லேசா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து போராட்டம், வாக்குவாதம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சின்ன சின்ன கவலைகள் இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல சரியாயிடும். 15ஆம் தேதிக்கு பிறகு மைண்ட் நமக்கு வந்து நார்மல் ஆயிடும், நியூட்ரல் ஆயிடும். அதே போல பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம், இதுக்காக ஒரு சில செலவு, ஒரு சில மாற்றங்களை செய்வீங்க. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன், இது நெகட்டிவா இல்லை. மேலும் பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணா அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் சற்று கவனம் தேவை. அதே போல பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அடிக்கடி மோதல்கள் வர மாதிரி இருக்கும். அடிக்கடி கருத்து போராட்டத்துல போய் மாட்டிப்பீங்க. ஸோ இது போல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாலே ஒரு பெஸ்டான ஒரு அமைப்பு தான். தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கவனம் எடுத்துக்கணும். 15ஆம் தேதி வரைக்கும் கவனமா இருந்தா போதும். 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 கூடையவர் 6ஆம் இடத்துல
ராசிநாதனோட இணைஞ்சிருக்காரு. கல்விக்காக மாற்றம், கல்விக்காக இடமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்வி சார்ந்த வகையில பயணங்கள் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் கவனச்சிதறல் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கவனச்சிதறலுக்கு ஆளாக்கப்படலாம். கல்வியில சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றம் வந்துட்டு போகலாம். கல்வியை தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடை தாமதம் வந்துட்டு போகலாம். உங்களுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. படிக்கும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ்டா படிக்கிறது நல்லது. கல்வி சார்ந்த பய உணர்வு மாணவ மாணவிகளுக்கு மேலோட்டமா வரும். இந்த ஜனவரியில வந்து பார்த்தோன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பய உணர்வை கொடுக்கும். கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்ற மாதிரியான ஒரு சிந்தனையை கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்திக்கோங்க. ஓவரா எதை நினைச்சும் திங்க் பண்ணாதீங்க. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு கல்வி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள்லாம் குறைஞ்சிரும். அதனால கவலைப்பட வேண்டாம். முதல் 15 நாள் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எதையும் ஓவரா யோசிச்சு திங்க் பண்ணி குழப்பிக்காம ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஏன்னா அடிக்கடி மறந்து போயிடும். படிக்கிறது மைண்ட்லயே நிக்காது, தொடர்ச்சியா மறந்து போகும். ஃபோக்கஸ்டா படிக்கிறது ரொம்ப குறைவான நேரமா தான் இருக்கும். ஆனா அந்த படிக்கிறது மறந்து போயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் ஸ்டூடெண்ட்ஸ் டிராவல் பண்ணுவாங்க. எனவே இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டை கொஞ்சம் அதிகப்படுத்தும். இப்படி கவனச்சிதறலை குறைச்சி கல்வியில ஒருமுகமா கவனத்தை செலுத்துறதுக்கான இந்த மனநிலையை கொடுக்கும். நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தினமும் காலையில விநாயகர் வழிபாடு பண்ணிடுங்க. விநாயகருக்கு தோப்புக்காரனை போட்டுட்டு உங்களுடைய கல்வியை தொடர்றது ரொம்ப நல்லது. அடுத்தது இல்லத்தரசிகள், பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். 2 கூடியவர் 6ல பேச்சால ஏதாச்சும் தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். அதெல்லாம் உங்களுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவலை உணர்வு வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. அதில் இல்லத்தரசிகள் இந்த மாதத்துல உங்களுடைய வார்த்தைகள், ஃபேமிலி இதுல எல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு எடுத்துக்கணும். மாதத்தோட செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அண்டை அயலாளர்களோட இருக்கக்கூடிய கருத்து போராட்ட பிரச்சனைகள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இருப்பினும் முதல் 15 நாள் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி குழப்பமா இருக்கும். மைண்ட் வந்து உங்க கண்ட்ரோல்லே இருக்காது. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, மைண்ட் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் இல்லத்தரசிகள் பெண்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. தினமும் மெடிடேஷன் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும். அதே போல இந்த மாதத்துல சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஸ்தலத்துக்கு போயிடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஆஞ்சநேயர் ஸ்தலம் இருக்குன்னா அங்க போயிடுங்க. அல்லது சிவாலயம் இருக்குன்னா சிவாலயம் போயிடுங்க. ஸோ ஆலயங்கள் போகும்போது மனசுல இருக்கிற பாரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். முதல் 15 நாள் கொஞ்சம் டஃபா இருக்கும். மென்டலி கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அது சரியாயிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு தடை அமைப்பு வரும். அது வந்து பெண்களுக்கு நான் ஒரு குற்றமா பாக்குறேன். அது முதல் 15 நாள்ல அந்த தடை அமைப்பு இருக்கும். ஆனா 15ஆம் தேதிக்கு பிறகு தடை தாமதத்தோட நீங்க நினைக்கிறத செயல்படுத்துவீங்க. ஸோ அதுக்கு வந்து இது பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஃபைனலா தேக ஆரோக்கியம். இந்த பிப்ரவரி மாதத்துல தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதனே 6ல போய் அமர்ந்துடுறாரு. அது வந்து மனசோர்வை குறிக்குது. ஒரு உற்சாகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை குறிக்குது. ரொம்ப டல்லா இருக்கு, பய உணர்வா இருக்கு, கவலையா இருக்கு, அதெல்லாம் குறிக்குது. எனவே மன ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா பாதுகாத்துக்கிறது நல்லது. தேவையில்லாத சிந்தனையை குறைச்சிக்கிறது நல்லது. மனசுல அடையாளம் புரியாத பயம், கவலை எல்லாம் வந்துட்டு போகலாம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. தினமும் மெடிடேஷன் பண்ணிடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்தலங்களுக்கு போயிடுங்க, கோவில்களுக்கு போயிடுங்க. பிரார்த்தனையை முன்வைங்க. பிரார்த்தனையோட தான் இந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வரணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. கழிவு நீக்க உறுப்புகள்ல கவனமா இருக்கணும். அடிக்கடி தலைவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலை பயங்கரமா வலிக்கும். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா வலிக்கும். அடிக்கடி தலைவலி வருது, கண்ணெரிச்சல் வருது, கண்ணுல உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனை வருது. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஸோ ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. நேரம் கடந்து சாப்பிடுற அமைப்பு இந்த மாதத்துல கண்டிப்பா வரும். நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் வரும். எனவே இந்த மாதத்துல டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா இன்டேக் எடுத்துக்கோங்க. நல்ல பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுடைய இம்யூனிட்டி பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிடும். ஸோ நான் போன மாதத்துல சொன்ன மாதிரி இந்த மாதத்துல தேக ஆரோக்கியத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவாலாம் இல்லை. அதே போல இந்த மாதத்துல தான தர்மத்தை அதிகப்படுத்துங்க. அதிகமா மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு நீங்க கொடுக்க உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும்.
இருக்கும். எனவே தான தர்மங்கள் அதிகமா செய்யறது நல்லது. அதுல குறிப்பா உணவு தானம் பண்ணுங்க. அது ஒரு பெஸ்ட் ரெமடியா நான் அந்த அஷ்டம சனிக்கு நான் பாக்குறேன். அதே போல இந்த மாதத்துல சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி இந்த தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. இந்த தினத்துல முக்கியமான முடிவு, முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல புதிய முயற்சியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. 20, 21 இந்த தினங்கள்ல கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா கவனமா இருக்கிறது சிறப்பு. ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஏதாச்சும் நீங்க மாற்றம் பண்ணணும்னாக்கா செகண்ட் ஹாஃப்ல நீங்க பண்ணிக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தடை அமைப்பு, தாமத அமைப்பு இருக்கும். உங்களுடைய மைண்ட் செட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஓவரா திங்க் பண்ணாம இருந்தாலே இந்த மாதத்துல சூப்பர் பாசிட்டிவான பலன்களை நீங்க அனுபவிக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.